ஆமாம், சித்தர் வந்து தவம் பண்ண இடம் வந்து ஒரு குழக்கில் வந்து குன்னுக்குள்ள இருக்குது. குன்னுக்குள்ள அதை போய் பார்க்கணும். ராமர் பாதை டைனோசர் பாதை தான். டைனோசர் பாதை பட்ட மாதிரி இருக்காது. மரியாங்களா அசல் படத்துல அசல் ஏறுவாங்க. ஃபஸ்ட்டு ஒளிவாங்க மலையில் போயிட்டு அது இல்லடா. நான் உதவி பண்ணுறேன், கை கொடுங்க. அப்படி சொல்ல நினைச்சிங்களா? அப்படிலாம் கிடையாது. நன்றி நினைத்தாயும் அப்படிங்க. ஆனால் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் இதே வேலை தான் போல. மலை மேலே தான் இருப்பாங்களா? கீழே இருக்கிற இது பிள்ளையார் எவ்வளோ தேவலாண்டா. கீழே கீழே தான்டா இருக்காரு. குடும்பத்தில் டீசெண்டான பிள்ளையார் தான் நினைக்கிறான். ராமர் பாதை டைனோசர் பாதை தான். டைனோசர் பாதை பட்ட மாதிரி இருக்காது. மரியாங்களா அசல் படத்துல அசல் ஏறுவாங்க. ஒளிவாங்க மலையில் போயிட்டு நினைச்சிங்களா? அப்படிலாம் கிடையாது. நன்றி நினைத்தாயும் அப்படிங்க. அது ஃபாரஸ்டரா? அது அவங்க அப்பா எப்படி போயிருப்பாங்களா? மாம்பழ படத்துல ஒற்றைக்கல் ஒற்றை பறக்கல்லாம் ஏதோ ஒன்று இருக்கண்டா. ஒரு இது அதிசயம் ஒரு சின்ன கல்லில் நிற்கின்றது. அதே எடு பின்னாடி வீட்டெல்லாம் சொல்லுங்க விக்கி, நீங்கள் இவ்வளோ ஏறி இருக்கீங்களா? என்ன நினைக்கிறீங்க? சிம்பிளாக இருக்குது, ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. கொஞ்சம் வெயிலாக இருக்குது. சாப்பிட்டு உடனே இருக்கேன். மூச்சு மட்டும் தான் வாங்குது. ரொம்பலாம் பெரிய மலை கிடையாது, சின்ன மலை தான் குடுமியன் மலை. மூச்சு மட்டும். ஆனால் மேலே சிவன் இருக்காரா முருகன் இருக்காரா இன்னும் தெரில. போய் பார்த்தா தான் தெரியும். ஆனால் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் இதே வேலை தான் போல. மலை மேலே தான் இருப்பாங்களா? கீழே இருக்கிற இது பிள்ளையார் எவ்வளோ தேவலாண்டா. கீழே கீழே தான்டா இருக்காரு. குடும்பத்தில் டீசெண்டான பிள்ளையார் தான் நினைக்கிறான். பிள்ளை கீழே இருக்கும். பிள்ளையார் பட்டி கீழே அது ரொம்ப மேலே கிடையாது. இந்த அளவுக்கு இருக்காது. அதுக்கும் காரணம் இருக்கு. அவர் அவ்வளவு பேர் உடம்பு வச்சுட்டு எப்படி மேல மலை மேல அவ்வளவு தூரத்துல எப்படி ஏறி உட்கார முடியும்? அதனால அவர் குளம் ஆத்துக்காரன்னு உட்காந்துறாரு போல அரச மரத்துக்கு அடியிலன்னு. அவர் நல்ல மனுஷன்டா. நம்ம பாறை அடியில உட்காந்துருக்கோம். மூத்த பிள்ளைல கொஞ்சம் பொறுப்பு இருக்கும். அந்த இளம் பிள்ளை எல்லாம் அப்படிதான் ஆகல. கோச்சுக்கிட்டு போய் மேல ஏறி உட்காந்துக்கிறது. மாலை போட்டுருங்க. இப்படி இதுக்கு எப்படி இறக்குது? ஐபோவில் போயிட்டு எப்படி வருவீங்க? சரவடி சக்தி பார்ட் 2.0. ஆனாலும் நொறுங்கி இருக்காங்க. வெட்டின பிரியாணி போறாங்க. இந்த 2 மணிக்கு கேப்ல வெட்டு வராங்க. இப்படியே கரெக்டாக உடையும். இது உடஞ்சப்ப கீழே செம்ம சவுண்டாக இருக்கும்ல. பயந்துருப்பாங்கல்ல. கரெக்டாக கீழே வெட்டின மாதிரி இருக்கு. மூட்டையை தள்ளி விட்டுறாங்க. என்ன பண்ணது? மூட்டையை மலை மேலே ஏறி கொடுக்கணும்ல. மூட்டை ஏலக்காய் மூட்டை. ஆமாண்டா. வடக்கு அது ரொம்ப மோசம். அது பாவமா இலக்கத்துல பழம்பிக்கிறது. இலக்கா முட்டை கடைசியில் வாட்ச்மேனாக போய் குறைச்சி வாங்கடா. இருக்குது காற்றாலைக்கு கீழே போய் பங்களே அவன் பங்களே இந்த ஆள் எவ்வளோ வேணால் கடை வாங்கின்னு இருக்கு. எதுவும் நிலத்தில் நீங்கள் பண்ணுறோம். கம்யூனிஸ்ட் கலர் நல்லா காமிச்சிருப்பாங்க. ஒரு ஆள் நம்ம கூட
ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இறந்து போதும். இது ரொம்ப பராமரிப்பு இல்லை போடா. பாரு எவ்வளோ இதெல்லாம் செடி எல்லாம் மஞ்சள் போகும். இதுக்கு மட்டும் குறைச்ச இல்லை, எல்லாம் இதையும் உடச்சி எடுத்துட்டு சாப்பிட்டுருக்காங்க. பிள்ளையார் சீதாராமண்ணா பிள்ளையார் பேரை பார்த்துலாங்க. பெரியசாமி சரோஜாவா? பெரியசாமி சரோஜா நீல சக்தியா? முருகன் தான் விக்னேஷ். கினேஷ்ன்ற பேரே அப்படி கோயிலுக்கு கோயிலுக்கு இதுல ஏதோ கல்வெட்டில் இருக்கு போறா. கல்வெட்டு தான். வருஷத்தை கணக்கு போட்டுருப்பாங்க. நன்றியா. அந்த சொல்லுங்க. பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ஒத்தடி பாதை போவோம். இதில் போனீங்கன்னா இந்த லிங்கம் உள்ளே இருக்க அந்த இது சாமியார் தவம் பண்ண இடம். சித்தர் தவம் பண்ண இடம். ஆமாம், சித்தர் வந்து தவம் பண்ண இடம் வந்து ஒரு கோவைக்குள்ள வந்து குன்னுக்குள்ள இருக்குது. அதை போய் பாருங்க, போய் நல்லா இருக்கும். எந்த நாளில் இங்கே விசேஷமா இருக்கும்? இங்கே வந்து பங்குனி உத்தரம், கார்த்திகை மாதம். இது கரெக்டாக எந்த ஊரில் இருக்குது கரெக்டாக சொல்லுங்க. குடுமியாமலையில் இருக்குது. குடுமியான்மலை. இதுக்கு திருவாரூர். இது குடுமியாமலை தான். இல்லை இது என்ன மாவட்டம்? புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் குடுமியான்மலை. நன்றியா, ரொம்ப நன்றி. செம வெயிலாக இருக்குது. மதிய நேரத்துலலாம் இங்கே வரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. அந்த காலையில் வரலாம், அப்படி இல்லைன்னா ஈவினிங்கில் வரலாம். நம்ம மேலே ஏறியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பழைய ஒரு இடிஞ்ச சின்னதாக ஒரு கோவில் ஒன்று இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதே நீங்கள் இந்த வியூஸை பார்த்தீங்கன்னாவே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்காகவே கூட நீங்கள் இந்த மலை மேலே ஏறி வரலாம். நம்ம இப்போ வந்து குடுமியான்மலை மேலே வந்தாச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறி வந்திருக்கோம். ரொம்ப கஷ்டமாக கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் வரையும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நம்ம அம்மன் கோயிலாக என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் தான் இப்போ விசாரித்தோம். அது வந்து பிடாரி அம்மன் கோயிலாமா அந்த கோயில். அந்த கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏறி வந்துட்டோம். இங்கே வரும்போது பார்த்தோம்னா ரொம்பவே பராமரிப்பு இல்லாமல் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கிறது வந்து இதுதான் மெயின் ஸ்தலம். முருகன் இருக்கார் உள்ள அந்த சன்னதியில். முருகன் இருப்பாப்புல. அவரை நம்ம இப்போ பார்ப்போம். அவருமே ஒரு அலங்காரம் எதுவுமே பண்ணி பூஜையெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல. ஏதோ இருக்குது, கோயில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம கீழெல்லாம் பார்த்தோம்னா நிறைய கல்வெட்டும் இருக்குது. நான் அப்பப்போ நான் தனியாக காட்டுறேன். இந்த இதில் நம்ம உட்காந்துருக்க இடத்துல நிறைய இடத்துல கல்வெட்டு இருக்குது. பக்கத்தாதுக்கு இந்த ஊருக்காரங்க நிறைய அந்த தாயம் விளையாடுறது அதெல்லாம் கூட ஆடுபுலி ஆட்டம் அதெல்லாம் கோடு போட்டு பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த ரைட் சைடு பார்த்தோம்னா சமணர்கள் சித்தர்கள் வந்து அதில் தவம் பண்ண இடம் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அதையும் நம்ம பார்ப்போம். அது பக்கத்தில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பக்கத்தில் பார்த்தோன்னா அது என்னடா அந்த ஒரு இது இருக்கு. பிள்ளையார் நம்ம ஏறும்போது நம்ம காமிச்ச மாதிரி தான். பிள்ளையார் வந்து அதை கல்வெட்டிலே பொறிச்சிருப்பாங்க. அந்த கல்லுலேயே வந்து விநாயகர் பொறிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த பக்கம் அந்த ஒரு ஸ்தலம் வந்து அந்த பக்கத்தில் லெஃப்ட் சைடு இதுதான் மெயின். லெஃப்ட் சைடு ஒரு ஸ்தலம் இருக்குது. ராம அதை அப்படியே காமி. ராம அந்த ஸ்தலத்தை அப்படியே காமிய, திருப்பி காமிய. தெரியுதா? அந்த ஸ்தலத்தில் வந்து ஒரு சிலை வந்து அது என்ன சிலைனே தெரில, கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சு இருக்கனால அது என்னன்னு தெரியல. இந்த நம்ம இருக்கிறது வந்து சிவன் ஸ்தலம். பக்கத்தில் அந்த இது வந்து அதில் என்ன இருக்குது, பக்கத்தில் ஒரு சன்னதி இருக்கும். ரைட் சைடு உள்ள சன்னதி. அந்த சன்னதி அப்படியே வைக்கி அந்த சன்னதி வந்து பூட்டி இருக்குது. அதனால சரியாக அதில் உள்ள ஒன்றும் தெரில. நான் அதுக்கப்புறம் நம்ம ஜூம் பண்ணி பக்கத்தில் போய் எடுத்து காமிப்போம். பின்னாடி வந்து நம்ம வந்து சித்தர்கள் தவம் பண்ண இடம் வந்து இருக்கும். அது பக்கத்தில் வந்து சிவலிங்கம் ஒன்று, சின்ன லிங்கம் வந்து அது கொஞ்சம் நல்லாயிருக்கு. அந்த சித்தர்கள் ஃபோட்டோ கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஒரு 3 சித்தர்களோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க.
ஒரே சித்திரம் 3 ஆங்கிளில் இருக்குது. நமக்கு வரும்போது இந்த 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 சன்னதியில் வந்து கீழே யாழி, இப்போ யாழி அப்போ உள்ள நம்ம ஒரு யாழி ஒரு விலங்குன்னு சொல்லுவாங்களே அந்த இது, அது வந்து எல்லா கோயில்லையுமே வந்து மேக்ஸிமம் எல்லா கோயில்லையுமே வந்து அந்த உருவம் இருக்கும். அந்த யாழி உருவம் வந்து அப்போ இருந்ததாக சொல்லக்கூடிய ஒரு உயிரினம் மாதிரி, ஓகேங்களா. அது கடவுளுக்கு உரிய விலங்கு மாதிரி அது வந்து யாழி சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு. இன்ன வரைக்குமே வந்து இப்போ ஒரு பராமரிப்பு இல்லாத மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்தோம்னா சித்தனவாசல், விராலிமலை, குடுமியான் மலை நல்ல ஃபேமஸான கோயில். ஆனால் இருந்தாலும் இந்த குடுமியான் மலை வந்து இன்னும் ஒரு பராமரிப்பு இல்லை தான் சொல்லணும். சித்தனவாசல் போனோம், சித்தனவாசல்லாம் கூட நல்லா இருந்துச்சு. அங்கே அதுக்குன்னே ஒரு கைடு மாதிரி அந்த ஸ்தலத்தை பற்றி சொல்லி எப்படி என்னன்ட்டு விவரித்து சொல்கிறது ஆள் இருந்துச்சு. அறக்காவலர் அவங்களாம் நல்லா இருந்தாங்க. நமக்கு இங்கே அப்படி யாருமே கிடையாது. கீழே வந்து ஒரு சிவன் தன் சன்னதி வந்து கீழே இருக்குது. நம்ம அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், ஏற ஆரம்பிக்கணும். இப்போதைக்கு நம்ம வந்து மதிய டயத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. கஷ்டம் கிடையாது, அந்தளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது, ஏறிடலாம். நம்ம எதிர்பார்த்து வந்தது வந்து இங்கே குடுமியான் மலையில் இல்லை. பார்க்கலாம், நம்ம முருகனை பார்க்கலாம், வழியில் விநாயகரை பார்க்கலாம். அந்த சிதிலமடைஞ்ச சாமி என்னன்னு தெரில. அந்த சன்னதியில் உள்ள இந்த சன்னதிக்கு லெஃப்ட் சைடில் உள்ள இது என்ன சிதிலமடைஞ்சிருக்கு, அது என்னன்னு தெரில. ரைட் சைடில் இருக்கிறது பூட்டியிருக்கு, அதுலேயும் ஒன்றும் தெரில. பின்னாடி வந்து நான் சொன்ன போல் அந்த யாருனடா அது பின்னாடி வந்து சித்தர் குகை. அந்த சித்தர் குகை பூட்டியிருக்கா? சித்தர் குகை பூட்டி தான் இருக்கு. ஆனால் பார்க்கலாம். அந்த மற்றபடி வந்து இந்த 2 சிலையும் பார்க்க முடியாது. நீங்கள் வந்தீங்க சரி, இருந்தாலும் பரவாயில்ல, அது பராமரிப்பில் இல்லாட்டியும் பரவாயில்ல. நான் வந்து குடுமியான் மலை வந்து ஒரு வாட்டி பார்க்கணும், சுற்றி பார்க்கணுன்னா வந்து தாராளமாக உட்காரலாம். காலையில் டயத்துலையும் நல்லாயிருக்கும், சாயந்தர டயத்துலையும், மதியமும் பரவாயில்ல. வந்துட்டு இங்கே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இந்த இடத்துல நம்ம உட்காந்துட்டு இதுதான் நம்மளாம் வந்து சூடங்கிடம் ஏற்றி சாமி கும்பிட்டு நம்ம போகலாம். ஓகேங்களா? வெல்கம் பேக் குடுமியான் மலை. குடுமியில கேச்சுனால ப்ளூப்பர் போடுறேன்டா. டேக் ஓகே ஆக்ஷன். வெல்கம் டு குடுமியான் மலை. நான் குடுமியில வச்சிருக்கனால அந்த கோயிலை வந்து ஏதோ நான் தப்பா சொல்றேன் அப்படின்னு நினைச்சாதீங்க. உண்மையிலே இந்த கோயில் பேர் வந்து குடுமியான் கோயில் தான். டேக் ஓகே ஆக்ஷன். வெல்கம் டு குடுமியான் மலை. இன்னைக்கு நம்ம குடுமியான் மலையில தான் இருக்கோம். இன்னைக்கு குடுமியான் மலையில பத்தி என்னென்ன இருக்கு, இந்த கோயிலை பத்தி என்னென்ன இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் விரிவா. என்னை உருவாக்குனது நீங்க தான். உங்க யாராலே அழிக்க விட நீங்க தான் சொன்னீங்க. இதெல்லாம் சும்மா இதெல்லாம் போட்டா சும்மாரியா ஆஃபனியா வரம் கொடுத்தோம் தலைமையிலே வரம் கொடுத்தோம். இல்ல என்ன உருவாக்கின உங்க மூளையவா ஏதோ சொல்ல என்ன சொல்லலாம். சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு ஆரம்பிக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா குடுமியான் மலையில தான் இருக்கோம். குடுமியான் மலையில அடுத்த என்னடா கரெக்டா இருக்கா?